Praise the Lord. Marching on,
மகிமையும் பேரன்பும் கொண்ட பரிசுத்த புனித அந்தோணியார், நீர் உலகில் வாழ்ந்திருந்த போது உம்மை பற்றி உள்ள தெய்வ அன்பிலும் நீர் கொண்டிருந்த பிற சிநேக பெருக்கத்திலும் உம்மிடத்தில் விளங்கின உன்னத புண்ணியங்களினால் மற்றவருக்கும் அளிக்கப்படாத அரிய அற்புத வரங்களை பெற தகுதி பெற்றேன். உமது திருவாயிற்று உத்தரவை எப்போது புறப்படுவோம் என புதுமைகள் காத்துக் கொண்டிருந்தன. கஷ்டப்படுபவர்கள் கேட்ட மாத்திரத்தை உமது வாயை திறந்து பேசி அவ்வுத்தரவை பிறப்பிக்க நீர் எப்போதும் தயாராயிருந்தீர். துன்ப துரிதங்களில் அகப்பட்டவர்கள் உம்மிடம் கேட்ட உருக்கமான மன்றாட்டுகளில் ஒன்றையும் வீணானதில்லை. நோயாளிக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தே, காணாமல் போன பொருட்களை கருணையை செய்தேன். சஞ்சலப்படுவோருக்கு ஆறுதல் அளித்தேன். துயர மிகுதியினால் தயங்கி தத்தளித்த இருந்தவை கூக்குரல் கேட்டிய போது இருந்ததை உயிர்ப்பித்தருளினேன். நீ பூமியில் இருந்தபோது துக்க துயரத்தினால் வருந்தி சோறும் விசுவாசிகளுக்கு உமது இரக்கத்தை காட்டாமல் இருப்பதை விட வேறொன்று உமக்கு அசாத்தியமாய் இருந்ததில்லை. இப்படிப்பட்ட எண்ணத்தினால் ஏகப்பட்டும் உமது பரிசுத்த வேண்டுதல் வல்லமை நான் தைரியம் கொண்டும் உமது திரு உருவத்தின் முன்னிலை உணர்ந்தால் வழியிட்டு எங்களுக்கு அத்தியாவசியமான இந்த உதவி சகாயத்தை முழு நம்பிக்கையுடன் விளங்கியிருந்து மன்றாடுகின்றோம். நம் ஒருவரை தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டை கேட்டிருப்பதை ஒரு புதுமை வேண்டுமானால் செய்வீராக. ஏனெனில் புதுமை செய்வது நமக்கு கடினமான காரியம் அல்லவே. நீர் கோடி அற்புதர் அல்லவும் நீர் வாழ்ந்தறிந்த உடனே மகத்தான புதுமைகள் பரணிவந்ததை உலகம் அறியாகவும் அன்பும் தாயினையும் பொருந்திய புனித அந்தோணியாக இரக்கம் விளைந்த இருதை உடைத்தான தெய்வரை மது கரங்களில் வீற்றிருக்க பிறை கொண்ட குழந்தை இயேசுவை திருச்செவி எங்களது வேண்டுகோளை மிகுந்த உதயணும். உன்னுடைய வார்த்தை ஒன்று மாத்திரம் போதும், உடனே எங்கள் மன்றாட்டை எங்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் திருவிழா பற்றுகிறனால் நாம் உமக்கு என்றென்று நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். திருக்குழந்தை இயேசுவினால் மிகவாய் நேசிக்கவும் மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோணியாக நாங்கள் எப்போதும் விடுவிக்கிற மன்றாட்டை தயவு செய்து எங்களுக்கு அடைந்திருந்தனர். வாக்கினாலும் செய்தியினாலும் பெரும் வல்லமையுள்ள புனித அந்தோணியாக நாங்கள் எப்போதும் விடுவிக்கிற மன்றாட்டை தயவு செய்து எங்களுக்கு பெற்றுத் தந்தனர். உம்மை நோக்கி மன்றாடுகிற விஷயத்தில் எப்போதும் கவனம் செலுத்துகிற புனித அந்தோணியாக நாம் உண்மையில் எப்போது கேட்கிற மன்றாட்டு விஷயத்தில் விசேஷ கவனம் செலுத்தி அதை எங்களுக்கு அடைந்து தந்தவர்களை கிருபை செய்தவர்களும் ஆமென். புனித அந்தோணியார் நன்மை சோதரமாக வீரர்களுக்கின்ற இந்த தந்தையை மது பெயர் தூயது என போற்ற பெயர் மது ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலக நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக. வாழ்வு ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றில் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய் ஆவியாருக்கு மாற்றமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். புனித அந்தோணியாருடைய பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், கிருபையாயிரும். உங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். என்னிடத்தில் இருக்கிற பிதாவாகிய இறைவா, உலகத்தில் மிக்க சுதனாகிய இறைவா, இரக்கமாயிரும் சுவாமி. ஆவியாகிய இறைவா, இரக்கமாயிரும் சுவாமி. தமக்கிறிஸ்துவமாயிருக்கும் ஒரே இறைவா, இரக்கமாயிரும் சுவாமி. ஜென்ம பாவமில்லாமல் ஒப்புவித்த புனித மரியாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீரக்குள் உத்தம கண்ணியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவாலருக்கு ஒத்தவராகிய புனித பிரான்சிஸ்குவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுமை பதியரான புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணக திருவின் திருப்பெட்டியான புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மூப்பின் கீழ் அமைச்சருக்கு கண்ணாடியான புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தபசின் பேருள்ள புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தை மிகவும் பின்தொடர்ந்தவரான புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையை
மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்ம நெறியில் மாறாத மனதை அபேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிற்றின்ப ஆசையை ஜெயித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய தன்மையில் ஈடுகின்ற புஷ்பமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்பானிய நாட்டிற்கு நவநட்சத்திரமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுவிசேஷத்தை ஊக்கமுடன் பிரசங்கித்து நடத்துகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேசனுடைய திருவசனத்தின் தொழிற்சத்தமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய ஆவியாகிய சர்வேசனுடைய படிப்பினைகளை விரும்பினவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அசுவிசுவாசிகளுக்கு பயங்கரமான உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியவான்களுக்கு குறையற்ற படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீனோர் என்கிற சன்னியாசிகளுக்கு படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலருடைய கொழுந்தான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தப்பி போகிறவர்களுக்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியங்களை செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சலிப்புள்ளவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குற்றமில்லாத மக்களுக்கு ஆறுதலும் பாதுகாவலுமான புனித அந்தோணியாரே, உண்மைகளை பேச செய்கிறவரான புனித அந்தோணியாரே, உண்மைகளை போதிக்கிற உபதேசியரான புனித அந்தோணியாரே, பிசாசுகளை விரட்டி ஓட்டுகிறவரான புனித அந்தோணியாரே, அடிமைப்பட்டவர்களை மீட்கிறவரான புனித அந்தோணியாரே, வியாதிக்காரர்களை குணமாக்குகிறவரான புனித அந்தோணியாரே, மரணமடைந்தவர்களை சர்வேசுடைய உதவினாலே உயிர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே, இரவி குருடருக்கு கண் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, காணாமல் போனவைகளை காட்டிக் கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே, இழந்து போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, வழக்காளிகளுடைய உண்மையை பாதுகாக்கிறவரான புனித அந்தோணியாரே, விண்ணகத்திற்கு சுதந்திரவாளியான புனித அந்தோணியாரே, தரித்திரருக்கு ரத்தினமான புனித அந்தோணியாரே, கடலில் மீன்களுக்கு உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, அப்போஸ்தலருடைய குறையற்ற சுத்திகரத்தை நேசித்தவரான புனித அந்தோணியாரே, நஞ்சிருக்க கண்டு உணவு அருந்தினவரான புனித அந்தோணியாரே, புண்ணியம் என்கிற ஞான வில்லாண்மையை பல நாடுகளில் விளைவித்தவரான புனித அந்தோணியாரே, உலகம் என்கின்ற அப்பத்தை புறக்கணித்தவரான புனித அந்தோணியாரே, கடலில் துன்பப்படுகிறவர்களை மீட்டவரான புனித அந்தோணியாரே, உம்மை பார்த்து வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அன்பரான புனித அந்தோணியாரே, தேவரீரை புகழ்கிறவர்களுக்காக மன்றாடுகிறவரான புனித அந்தோணியாரே, எண்ணிருந்த ஆத்மாக்களை விண்ணகத்தில் சேர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே, நன்னா கழியாத நற்றவரான புனித அந்தோணியாரே, ஐம்புலன் பெற்றோருடைய சபைக்கு அரணான புனித அந்தோணியாரே, சிறு குழந்தை ரூபத்தை கொண்டிருந்த கர்த்தரை கையில் ஏந்தினவரான புனித அந்தோணியாரே, உலகின் பாவங்களை போக்குற சர்வேசனுடைய சம்மரி குருவையாகிய இயேசுவே, பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய சம்மரி குருவையாகிய இயேசுவே, பாவங்களை போக்குற சர்வேசனுடைய சம்மரி குருவையாகிய இயேசுவே, ஜெபிப்போமாக. புனித அந்தோணியாரே மீட்பரே, துன்பப்படுகிறவர்களுக்கு சந்தோஷம் வரவைக்கிறவரும் பாவ அக்கினியுடையதானே சீக்கிரத்திலே அமர்த்துகிறவரும் உன்னதமான விண்ணகத்தில் இருக்கிறவரும் பிதாவானது இம்மையுடைய அவதிக்கு பிற்பாடு எளியவர்களாக இருக்கிற எங்களுக்கு வானவர்களை தந்தரிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய திருவாக்குதலுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக பிதாவாகிய சர்வேஸ்வர சுவாமி மது திருச்சபையானது புனித அந்தோணியாரை ஞான உதவியினாலே உறப்பெற்றிருக்கவும் நித்திய ஆனந்தத்தை அனுபவிக்க நாங்கள் பாத்திரமாயிருக்கும். உம்முடைய ஸ்துதியான முத்தி பேர் பெற்ற புனித அந்தோணியாருடைய திருநாமத்தை கொண்டாடுகிற நாங்கள் அவருடைய புண்ணிய மாந்திகையை அனுசரித்துக் கொண்டு பேரின்ப வானதாரசம் சேரும் அனுகிரகம் செய்தருளி உம்முடைய திருச்சபைக்கு சந்தோஷம் வருவிக்க வேண்டும் என்று தேவனை மன்றாடுகின்றோம்.
எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை வழிநடத்தும், எங்களுக்கு திறமடைந்து எங்களை தேற்றும். உமது கரம் எங்களோடு இருக்கட்டும். தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி உமது அரவணைப்பு எங்களை பாதுகாத்தல்லும். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருக்கிறேன் என்று கூறிய எங்கள் அன்பு தந்தை இறைவா, இதோ நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஜெபிக்கும் இவ்வேளையில் எங்கள் விண்ணப்பங்களுக்கு தயவுக்கு செலுத்தாதலும். இன்று உபயம் செய்யும் ஆரிய செட்டிமார்கள் மற்றும் ஊரார்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும், இவர்கள் செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் தெய்வ பக்தியில் பயத்தில் வளரவும், பாவிகள் மனதிரும்படியாகவும், வறுமை உள்ளோருக்கு நல்ல வாழ்வு அமையவும், கடன் பிரச்சனை இருப்போருக்கு கடன் பிரச்சனை நல்லது வழி பிறக்கவும், திருமணம் ஆகாதவருக்கு நல்ல வரன் அமையவும், குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், மருத்துவர்களாம் மருத்துவ நீதாமே இயேசுவே, நோய்வாய்ப்பட்டிருக்கும் சகோதர சகோதரி விரைவில் குணமடைமையாகவும், விதவைகள், அனாதைகள், அகதிகள், கைதிகள், முதியோர், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், ஆதரவற்றோர் இவர்களுக்கு நீரே உண்டோலாகவும் தஞ்சமாகவும் இரும். நமது திருத்தந்தை 14ஆம் லியோ, நமது ஆயர் சகராஜ் அவர்கள், குருக்கள், இருபான் துறவிகள், பொது நாயகம் இளையரச பரப்ப தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சான்று பகரவும், எம் பங்கில் இடையறுத்தல் பெருகவும், எம் பங்கில் வளர்ச்சியாகவும், எம் பங்கு தந்தை கருத்து நிறைவடியாகவும், அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும், எம் பங்கில் உள்ள பக்தர்கள் சிறப்பாக செலவிடவும், இவ்விதத்திற்கு பொருளுதவி, உடலுதவி மற்றும் அனைத்து உதவிகள் செய்த நல் உள்ளங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும். என் பங்கிற்கும் இவ்வாலயத்தின் உதவிகளும் அனைத்து உபகாரங்கள் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், யாரெல்லாம் நம்மிடத்தில் ஜெபிக்க கேட்டுக் கொண்டார்களோ அவர்கள் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், இங்கே கூடியிருக்கும் அனைவரும் கருத்துக்கள் மற்றும் இங்கு வரா இல்லாத சகோதர சகோதரி கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், நாட்டாளும் தலைவர்கள் தன்னல் கருதாது பிறனோடு மற்றும் சேவை செய்யவும், அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சூழல் கிடைக்கவும், விவசாயம் செழிக்கவும் மற்றும் அனைத்து துறையில் நல்ல முன்னேற்றம் அடையவும் உம்மை நோக்கி கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பும் மிக நானே என் விசுவாசம் உள்ள இறப்பின் வாழ்வார் என்றவரே, இறந்த எங்கள் சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், மூதாதர்கள், யாரும் இல்லாத ஆன்மாக்கள் மற்றும் ஒத்திருக்குதல் ஆன்மாக்கள் உம்முடைய இறக்கத்தால் நித்திய வெளிப்பாட்டை அடையவும் கொண்டாடுகின்றோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று முடிந்த எங்கள் அன்பு ஆண்டவரே, இப்போது நாங்கள் வேண்டிக் கொண்டது கொண்டாடுகள் எல்லாம் எங்கள் விருப்பப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு நடக்கும்படியாக உம்மை கொண்டாடுகிறோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, எங்கள் அன்னையே, புனித ஆரோக்கிய அன்னையே, நாங்கள் மனம் சோர்ந்து போகும்போது பால்கான பால்களின் பால்படத்தை பொங்கல் செய்தது போல எங்கள் மனங்களையும் பொங்கல் செய்யும். நாங்கள் தோல்வியால் தோல்விப்படும் பொழுது, துன்பங்களை தத்தளித்து தடமாறும் பொழுது, நாங்கள் துன்பங்களை தத்தளித்து தடமாறும் பொழுது போர்ச்சுகீச வாழ்வை கரைசெலுத்தது போல எங்களை கரைசெலுத்தலும். எங்கள் அன்பு தந்தையை அன்று காணாமூர் திருமணத்தில் உன் மகன் இயேசு கிறிஸ்து உன் சொல்லி கிளம்பி தண்ணீரை திராட்சரசம் மாற்றுவது போல எங்கள் மன்றாட்டுகளிலும் உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவும் பரிந்து பேசி எங்களுக்கு அழைத்து தந்தலும் தாயே. ஆமென். விண்ணோரிருந்த எங்கள் தந்தையை உமது பெயருக்குரிய தினம் போன்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருமண மனதில் நிறைவேறுவது போல மண்ணுடன் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விளைவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக, இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புண்ணிய சேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு
பரலோக பூலோக காவலரே, கசைக்கும் பரியவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் பஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானத்தில் வந்தோம். உமது திருமுக மண்டலத்தில் அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். சிறுவர் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூழ்ந்தனமுள்ள மெய்ப்பரே, பசாசுகளை விரட்டி ஓட்டுபவரே, திருச்சபை கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்களாலும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ, நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ, உம்மையை தேடி வந்த நற்பாக்கிய பேரில் தயவாயிரும். அழகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாயவாயிரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமின்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்தமின்மை தூயதான தயாபரமே, தயக்கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். ஆறு காடு கடற்கரை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பின்னி வறுமை உரை நீடுகளினாலே வாடி வந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழகை கண்ணீர் ஓடை இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியே ஆகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமென். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 41 முதல் 51 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினர்களிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவரை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு ஆழ்ந்தனர்.
அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. புனித அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கும் செல்வம். பரிசுத்த கன்னிகையே, இதோ இந்த திருவடிகளை பணிந்து உமது திருக்குமாரனுக்கும் நன்றிக்கு தோற்றம் செலுத்துகின்றோம். எங்கள் ஆத்ம நன்மைக்காகவும் சரி நன்மைக்காகவும் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் உமது வழியாக அடைந்த உபகாரங்களுக்காகவும் உமக்கு புகழ்ச்சியும் நன்றியும் செலுத்துகின்றோம். ஓ பரிசுத்த கன்னிகையே, பரிசுத்த குழந்தைகளை காப்பாற்றும் கல்விகளுக்கும் சிறுவர் சிறுமியர்களையும் தெய்வ ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட மாணவர்களையும் இளம் பெண்களையும் காப்பாற்றும். ஆத்ம தொண்டு புரியும் குருக்களை ஆதரையும் வியாதிக்காரர்களுக்கு ஆறுதலாகவும் வயோதிபருக்கு ஊற்றுகோலாகவும் மரண அவஸ்தையில் இருப்பவர்களுக்கு தஞ்சமாகவும் வீரும். அனாதைகளுக்கு அன்னையாகவும் விதவைகளுக்கு அடைக்கலமாகவும் வீரும். விசுவாசத்தை தரலாமலும் சோதனைகளை தற்கறியாமலும் பரிசுத்த கற்பில் ஓந்தியவர்களாகவும் எங்களை காப்பாற்றும். பிற ஸ்நேகத்திலும் சமாதானத்திலும் அந்நியோனிய நம்பிக்கையிலும் எங்களை இணைத்து காப்பாற்றும். ஆமென். ஆமென்.
உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. கண்ணீரும் கூட உன் கோயில் காண அழையாக வந்து உன் பாதம் சேரும். கடநீரும் கூட உன் கோயில் காண அழையாக வந்து உன் பாதம் சேரும். உலகாடும் தாயே உனை பாடுவேனே, நலம் தேடி வந்தேன் நலம் தாரும் அம்மா. நலம் தேடி வந்தேன் நலம் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. நித்திய